கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால இந்த புதிய மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாக இந்த மாதம் கர்த்தர் தமது நன்மையினாலும் உங்களுக்கேற்ற பலனினாலும் நிறைக்கிற ஒரு மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது. வாங்க நாம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். அதற்கு முன்பாக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலுமாக நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ உமது சித்தம் போல் பேசும். உமது அநாதி தீர்மானம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலுமாக முதலாவது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க்கு 14:38ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தர் இந்த மாதத்துல முதலாவது நம்மிடத்துல பேசுகிற காரியம் ஒரு அறிவுரை, ஒரு புத்திமதி சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சோதனை வரப்போகுதுன்னு சொல்றாரு. அந்த சோதனையில நாம் விழுந்து போகக்கூடாது. அந்த சோதனையில நாம் தோற்று போகக்கூடாது. அந்த சோதனையில நாம் சிக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக நமக்கு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 44ஆம் வசனம். லூக்கா 22, 43, 44ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். இங்க நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படிக்கு நமக்கு மாதிரியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே. அவருக்கு என்ன சோதனை வந்தது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவருக்கு சோதனை வருது. அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்றாரு, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும், நீக்க கூடுமானால் நீக்கி போடுன்றார். அப்ப அவ்வளவு அவருக்கு அது அவமானத்தை, நிந்தையை, உபத்திரவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அது வரப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரியுது. அந்த சிலுவை பாடுகள், மரணம். ஆனா அவர் எப்படி ஜெயிச்சாருங்க? அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஆகலின் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட அவருடைய தூதனால் பலப்படுத்தப்படுகிறார். இந்த நாளில், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை பலப்படுத்துறதுக்கு நான் இருக்கிறேன். அதனாலதான் நான் உனக்கு சொல்றேன், சோதனை வரத்துக்கு முன்பாக உனக்கு நான் சொல்றேன், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுவாய் என்றால் நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினதின் விளைவு அவர் வியாகுலப்பட்டாலும் என்ன பண்றாரு? அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்றாரு. வியாகுலம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மத்தியிலும் அதிக ஊக்கத்தோட அவரால் ஜெபம் பண்ண முடிகிறது. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் துக்கம் உங்களை ஜெபிக்க விடாமல் தடுப்பது போல நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ முழங்கால் படிட்டு என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. உன் வாயில வார்த்தை வருவதற்கு கடினமாக இருந்தாலும், அந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவித்தாலும் என்னை நோக்கி நீ பாரு, உன்னை நான் பலப்படுத்துவேன், உன் வாய் நீ திறப்ப, ஊக்கத்தோடு ஜெபிக்க வைப்பேன் கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றாரு. அடுத்தபடியாக யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதியை வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யார் சொன்னதுங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இவ்வளவு ஆணித்தரமாக எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? ஏனென்றால் அவருக்கு தெரியும், பிசாசானால் தனக்கு சோதனை வரப்போகுது, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு எனக்கு சோதனை வரப்போகுது. நான் என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். அவன் என்கிட்ட வருவான். ஆனா அவன் என்னை மேற்கொள்வதற்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம போகும். ஏன்னா நான் அவருடைய சமூகத்தில் போறேன். நான் அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது அவர் அந்த காரியத்தை அவர் பார்த்து கொள்றாரு.
எனக்கு சோதனை வருகிற காரியம் என்ன திட்டத்தோடு எனக்கு வந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே வேலை இல்லாம போயிடும். பாருங்க, அப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை நிந்தைகள் நேரிட்டாலும், அந்த சோதனைகள் என்ன சூழ்ச்சியின் அடிப்படையில வந்திருந்தாலும் அந்த சூழ்ச்சி உங்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போகும். அந்த சூழ்ச்சி உங்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போகும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகிறது. சரி, அப்புறமா அவரு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுறாரு. கல்வாரி சிலுவை அந்த பாடுகளுக்குள்ளாக போறாரு, மறிக்கிறாரு, உயிரோடு எழுறாரு, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றாரு. பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றின பின்பாக இவருடைய நிலைமை எப்படி மாறுது பாத்தீங்களா? அதையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து குறித்து அழகா சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து இந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர் ஜெபம் பண்ணினது விளைவு என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால என்ன பண்ணப்படுறான்? அவனுடைய சதி திட்டங்கள் அழிக்கப்படுகிறது, பிசாசின் தலை நசுக்கப்படுகிறது, அவனுடைய கிரிகள் அழிக்கப்படுகிறது. இன்று பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளும்படியான அதிபதியாக யாருங்க இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக யாருடைய நாமத்தை பிதாவாகி தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அவரே ஜீவனுள்ளவருக்கும் மரித்தவருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. எல்லாம் இயேசு கிறிஸ்து. அப்ப நாம சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் அந்த சோதனை என்ன நோக்கத்துக்கு நோடு வருதோ அந்த நோக்கம் அங்க நிறைவேறுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போகும். மூன்றாவது, அந்த சோதனை மீது நமக்கு ஜெயம் உண்டாகும். அது சாதாரண ஜெயமே கிடையாது. அது மகத்தான கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு ஜெயமாக இருக்கும். ஆகவேதான் இந்த மாதத்துல முதல்ல சொல்றாரு, என் மகனே, என் மகளே, சோதனை வரப்போகுது, அந்த சோதனையில நீ ஜெயிக்கணும். நான் உனக்கு ஜெயத்தை தர இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்த ரெடியா இருக்கிறேன். என்ன என்ன சூழ்ச்சியோட அந்த சோதனை வருதோ அந்த சூழ்ச்சி ஒண்ணுமே உனக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு, ஒண்ணுமே இல்லாதபடிக்கு போக முடியாத செய்ய நான் வல்லவரா இருக்கிறேன். நீ என்கிட்ட வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்றார். முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவது இந்த மாதத்தில் நம்மோடு பேசினது நமக்கு தருகிற புத்திமதி. இரண்டாவது நம்மிடத்துல பேசுகிறது இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு செய்ய போகிற வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள். என்ன சொல்றாரு? நமக்கு நன்மை உண்டாகும், நமது கிரியைகளின் பலனை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாகும், என் மகனே, என் மகளே, உனக்கு நன்மை உண்டாகும், உன் கிரியைகளின் பலனை நீ அனுபவிப்பாய். ஏனென்றால் நீ என்னால் நீதிமானாக்கப்பட்டாய். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவர் விசுவாசிப்பதனால் நீ நீதிமான் ஆக்கப்பட்டாய். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தையே, இந்த நன்மை வராதா? இந்த உயர்வு வராதா? இந்த ஆசீர்வாதம் வராதா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயே, இந்த நாளிலே கர்த்தராகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு நன்மை உண்டாகும், உன் கிரியைகளின் பலனை நீ அனுபவிப்பாய் என்று கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். அதை நாம் எப்படி அதை அனுபவிப்பது? நமக்கு உண்டாக போகிற நன்மையை எப்படி அனுபவிப்பது? நாம் பார்க்கலாம். ஆபகுப் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபகுப் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய பிந்தின பகுதி. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப கர்த்தர் மேல நீங்க விசுவாசமா இருக்கும் பொழுது நீதிமான்களாகிய நாம் பிழைப்போம்.
நீதிமான்களாகிய நமக்கு உண்டாகும் என்று சொன்ன அந்த நன்மை அது நமக்கு கர்த்தரால் உண்டாகும். நாம் அதை அனுபவிப்போம். நம்முடைய கிரிகளின் பலனை அனுபவிப்போம் விசுவாசிப்பதினால். இன்னும் சொல்ல போனா நாம் அவரை விசுவாசிப்பதினால்தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13 38 39ஆம் வசனம். இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளை நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளை நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. இந்த பகுதி தெளிவாக சொல்கிறது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு யார் மூலமாக உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறது. அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் நமக்காக சாபமானார். எல்லா பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நீங்களாக்கி இஸ்ரவேலரையும் ரட்சித்து விட்டார். புறஜாதியர் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேலரால் அழைக்கப்படுகிற இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களையும் அவர் முற்றுமுடிய என்ன பண்ணிவிட்டாரு? மீட்டு கொண்டார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பு உண்டாயிற்று. இந்த நற்செய்தியை யாரெல்லாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவே நீர் எனக்கான பரிகாரத்தை நீ செய்து விட்டீர், என் பாவங்களுக்கான அந்த பரிகாரம் செய்யப்பட்டு என் பாவங்களுக்கான அந்த தண்டனை உம்மால் நீக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, என்னை மன்னித்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று யார் அவர் விசுவாசித்து வருகிறானோ அவன் எப்பேற்பட்ட பாவங்களில் சிக்கியிருந்தாலும் அவன் மனம் திரும்பி நான் தப்பு செஞ்சிருக்க ஒத்துக்கிறேன், நீங்க தான் பரிகாரியாக கர்த்தர் என்று ஒத்துக்கிறேன், உண்மை நம்பி வரேன்ப்பா, நீ சிந்தின ரத்தத்தா பாவமன்னிப்பை உண்டு பண்ணி வச்சிருக்கிறீங்களே, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க என்று மனதார் விசுவாசித்து அவர் மன்னிப்பார். அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சிந்தின ரத்தத்தினால் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாவம் மன்னிப்பாக மீட்பார், மன்னிப்பார், மீட்டுக் கொள்வார், மறு வாழ்வு தருவார் என்று விசுவாசத்தோடு யாரெல்லாம் வருகிறானோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக அவர் சகல பாவங்கள் இருந்தும் சாபங்கள் இருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தும் முற்றிலுமாக அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அப்படிதான் நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவரை விசுவாசித்து வந்தோம் அல்லவா, நீதிமான்கள் ஆகிட்டோம், அவரால் ஆக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தத்தினால் ஆக்கப்பட்டோம். அவரை விசுவாசிப்பதால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அவர் அதை எதனால் செய்தார்? தன்னுடைய ரத்தத்தினாலே செய்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமா? அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்து பாவங்களிலிருந்து அந்த விடுதலை ஏற்படுத்தி பாவங்களை நீக்குவதற்கான சுத்திகரிப்பையும் அவருடைய ரத்தத்தினால் ஏற்படுத்தி என்ன பண்ணிட்டாரு? நம்மை நீதிமான்களாக்கி விட்டார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க? அவர் சிந்தின ரத்தத்தினால் நம் பாவங்களை அனைத்தையும் அவர் நீக்கி அவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவருமாக நிலைநிறுத்தி நம்மை நீதிமான்களாக்கி விடுகிறார் அவர் சிந்தின ரத்தத்தினாலே. இப்ப நம்ம நீதிமான்களே இல்லையா? நீதிமான்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசித்திருக்கிற நாம் நீதிமான்கள். நிச்சயமாக அவர் விசுவாசித்திருக்கிற நமக்கு கர்த்தர் இந்த நாள் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மை அவரால் உண்டாகிற மாதம். அவரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களே, இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு நன்மை உண்டாகிற மாதம். இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவால் உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கிடைக்கிற மாதம். கண்டிப்பாக உங்களுக்கான நன்மை, ஆசீர்வாதம், உயர்வு இந்த மாதத்தில் வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இது உங்களுக்கே. நிச்சயமாக கர்த்தர் இதை செய்வார். நிச்சயமாக இதை கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளிலுமாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில எங்களோடு நீ தீர்க்கமாக நீ பேசினீர். எங்களுக்கு சோதனை வருகிறது, ஆகவே அப்பா நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க எங்களை பலப்படுத்துகிறீர் என்று பேசினீர். என்ன சூழ்ச்சியோடு அந்த சோதனை வருகிறதோ அந்த சூழ்ச்சி எங்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போகும் என்று பேசினீர். அது மாத்திரமல்லாமல் அந்த சோதனையை வென்று நாங்கள் உம்மால ஒரு நல்ல மேன்மையான இடத்தில் நாங்கள் வைக்கப்படுவோம். அது ஒரு மகத்தான வெற்றியா இருக்கும் என்று நீங்க பேசினீங்க. அதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஜெபிக்கும்படியாக உற்சாகப்படுத்தினீர், உமக்கு நன்றி. அடுத்தபடியாக விசுவாசித்து இருக்கிற எங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறபடினால உம்மால நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக எங்களுக்கு இந்த மாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதே போல எங்களுடைய கிரியைகளுக்குரிய அந்த பலனை நாங்கள் அனுபவிப்போம் என்று நீங்க பேசியிருக்கிறீங்க. நிச்சயமாக நீங்க அதை செய்ய போறீங்க. நாங்கள் உமது நன்மையினால் திருப்தி ஆவோம். உமது பிள்ளைகளாக நாங்கள் வெட்கப்பட்டு போக விடுறது இல்லையப்பா. நிச்சயமாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க நிச்சயமாக இந்த செய்தி வழியாக சந்தித்து நீ சொன்னபடியே நீர் அவர்களுக்கு செய்ய போறீங்க. இந்த மாதத்துல உமது நாம மகிமைக்கான சாட்சிகள் அவருடைய வாழ்வில அப்பா உண்டாகட்டும். சாட்சிகள் எழும்பட்டும். நீ சொன்னபடியே அப்பா அவர்களுடைய வாழ்வில நீர் குறித்திருக்கிற அந்த நன்மைகள் அப்பா நாள்பட்ட நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக அப்ப எதிர்பார்த்திருந்த அந்த நன்மைகள் இந்த மாதத்துல இவர்களுக்கு உண்டாகி இதை அவர்கள் அனுபவித்து ஜீவனோட சாட்சியாக நிற்கட்டும். சாட்சி சொல்லட்டும் தகப்பனே. சாட்சி சொல்ல வைங்கப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீர்கள். நீர் திருப்தியாக்க போறீங்க. நன்றி அப்பா. துதி உமக்கே, கனம் உமக்கே. இந்த மாதத்தினுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக உம்மால் ஜெயமாக இருக்கட்டும். உம்மால் சகல விதங்களிலும் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் உம்மால தகப்பன் இந்த மாதம் சகல விதங்களும் நன்மையினால் நிறைந்ததாகவும் உமது சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிறைந்ததாகவும் அப்ப பரிசுத்தமான அப்போ ஒரு அருமையான வாழ்வு அப்ப வாழுகிற ஒரு அருமையான நிலை இந்த மாதத்தில் உண்டாகிறதாகவும் இருக்கட்டும். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம்ம பேசினதுபடியே நமக்கு செய்வார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு இந்த செய்தியின் அடிப்படையில் கர்த்தர் என்ன செய்தாரோ அதை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படி, இந்த மாதத்தில் அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் என்ன உங்களுக்கு செய்தார், என்ன பேசினார், எப்படி உங்களை பலப்படுத்தினார் என்கிறதை எங்களுக்கு கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.